இல்ல ப்ரோ ஒரு பயம் நான் அன்னைக்கு கத்தி கிளைமேக்ஸ் பாட்டை போட்டு விட்டான். ஐயோ அதான் இன்னைக்கு இதுல கொஞ்சம் எமோஷன் எல்லாம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் அதான் பண்ணுவோம். சொல்றேன். எமோஷனு கூட அந்த இதுவை தாண்டி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் வைப் நல்லா வரட்டும். அந்த ஐடிஸ் வந்து இவனுங்க வேற வரான், 0 ஐடி வேற வரான், கொஞ்சம் பாத்து கொடு. தெரியும் இவன் தானே பாஜகேஸ்வரா. பேச முடிச்சு விட்டு கிளம்பணும். ஓ வந்தானா? யார் ஐடியில வந்தா? ப்ரோ ட்விட்டரே பக்கு ப்ரோ நான் போட்டு ஜாவித் ஐடியா. அவன் எந்த ஸ்பேஸ்க்கு யார் ஐடின்றது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கான். இல்ல இப்பெல்லாம் வந்து புதுசா ஒண்ணு இருந்திருக்கான். என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் ஐடி மாதிரியே உள்ள வரா. உள்ள வந்ததுக்கு அப்புறம் பக் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கா. டேய் இது பரவாயில்ல லிசனர்ல இருக்கும்போது பக் தெரியுமா ஹரிஸ் ப்ரோ. இப்பலாம் புது டெக்னிக் அவனுக்கு நம்மளுக்கு ஹோஸ்ட் பண்ணல. இல்ல அவன் வந்தா அதனால தான் ஸ்பேஸ் விட்டு தூக்கிட்டேன். ஐபோன் தானே பாத்துக்கலாம். அது ஒண்ணு இல்ல. ஆமா ஐபோன் தான். சரி ஓகே என்ன சாம வெத்தல போட்டு இருக்கா இல்ல ரேவந்தா? ரேவந்த் கால் அடிச்சுடா. நம்மகிட்ட இல்ல வெத்தல போட்டி. அவனுக்கு கொடுத்துட்டியா? அதுக்கு அவன் தாங்க கரெக்ட்டா இருப்பான். அவன் தான் வரணும். நானும் இல்ல போன வாட்டி நல்லா நானும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பேக்கப்புக்கு. வந்துட்டான்டா ரேவந்த் தான் பாருங்கடா. ரேவந்த் இன்னொரு ரேவந்த் ஐடில வந்து போறான். அன்னைக்கு வந்தான் தெரியாத குட்டு விட்டாதான் பாஜக ஷோ வந்திருக்கான்ட்டான். என்ன லட்சுமி புரம் இந்த பக்கம் அப்டேட்னா அதான் கிளிம்ஸ் எல்லாரும் நிக்கிறீங்க. வாழ்த்துக்கள் ஹரிஷ் ப்ரோ உங்களுக்கு. தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்யூ. டிவிகேல ஜாயின் பண்ணிட்டீங்க. டிவிகேல நாங்க என்னைக்குமே டிவிகே தான் ப்ரோ. சும்மா ஆபீஷியல் குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களா? அதுக்கு எல்லாரும் டிவிகே ப்ரோ. சரி ஓகே இல்ல லட்சுமி ப்ரோ இது சினிமா ஸ்பேஸ். நீங்களும் சினிமா தான். அதான் இது மட்டும் இது பண்ணோம். சினிமா ஸ்பேஸ்லாம் இல்லடா எல்லாமே பேசுவோம்டா. இல்ல பர்த்டே இது சொல்றேன். கிளிம்ஸ் தான வெயிட் பண்றோம். ஒரு மணி நேரம் பர்த்டே விஷஸ். அவனை எடுத்துவாங்க. வந்துட்டு போய்ட்டான். சரி நம்ம அந்த இந்த 1 hour வந்து பேசுறதுலயே போய்டும் டைம். ஆமா ஒண்ணுடா அதான் ஆமா ஆனா அவ இல்லனால கவலை இல்ல. ஆனா ஒரு வைப் பண்றதுக்காக ஒரு பாட்டாவது இல்ல தயவு செஞ்சு இந்த பாட்டு எல்லாம் போடாதீங்க. அப்படியே நீ எதுக்கு சொல்றேன்னு தெரியும். எனக்கு பட்டு நான் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அதான் சொல்றேன். இல்ல இப்ப அவன் பாட்டு போடலன்னா அவன் பாடுவான். உங்களுக்கு எப்படி வசதி? இல்ல அவரே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நீ சோகமா பாட்டு போடு. என்னோட வெத்தலைப்பட்டி வந்து வெளி மாநிலத்துல இருக்கு. இன்னும் வாங்கல. பாட்டெல்லாம் போட்டு போவோம், கொஞ்சம் பேசுவோம். அதுக்கப்புறம் யாரெல்லாம் கண்டிப்பா விஷஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு விருப்ப போறீங்களோ கண்டிப்பா ரெக்வஸ்ட் கொடுங்க. இன்னைக்கு எல்லாரையுமே முடிஞ்ச வரைக்கும் ரெக்வஸ்ட் காட்டுதாடா. அதுக்கு முன்னாடி அதை பார்த்து சொல்லுங்க. காட்டுது ப்ரோ 12 மணிக்கு மேல இருக்க அந்த விஷஸ் பாத்துக்கலாம். கிளிம்ஸ் வந்துட்ட அப்புறம் சரி அண்ணா கிளிம்ஸ் வருதா இல்ல வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த அப்டேட் வந்து கிளிம்ஸ் தான் தெரியும். கிளிம்ஸ் தான் ஷாம் ப்ரோ தெரியும். கிளிம்ஸ் தான். கிளிம்ஸ் வருதா சாங்ஸ் வருதா? கிளிம்ஸ்ல ஒரு வரும். கிளிம்ஸ் கூட இப்ப கிளிம்ஸ் காமிக்கணும்னா கிளிம்ஸ்க்கு பேக்ரவுண்ட்ல ஒன்னு ப்ளே பண்ணனும் இல்லையா? ஆமா அதுக்கு வந்து ஒருத்தர் கேட்டதுக்கு ஒருத்தர் கேட்டதுக்கு 2 பட்டாசு தூக்கி போட்டுருக்காரு. பாப்போம் எப்படி கிளிம்ஸ் வருது. கிளிம்ஸ் கூட பாட்டு வருது. இதுதான் நான் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி புதுசா ட்ரை பண்றாங்கன்ற மாதிரி. இல்ல இது எப்படி தெரியுமா? நம்மளோட எப்பவுமே நம்ம என்னன்னா இந்த ரொம்ப டைலாக் பேசிட்டு இல்ல டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் காமிக்கிறது, கன் எடுத்து ரொம்ப எல்லாம் ஆட்டம் அதெல்லாம் கிடையாது. தளபதி வந்து ஒரு எக்ஸிக்யூஸ்டா ஒரு அளவுக்கு அப்படியே அந்த ஒரு கால் மட்டும் காமிச்சாலே போதும். ப்ரோ தளபதி ஸ்கிரீன் பிரசன்ஸ், அனிருத் பேக்ரவுண்ட் பிஜிஎம் இத தவிர வேற கார்த்தி இயற்கை சமமான ப்ரோமோட்டர் மாதிரியா தான். இத தவிர வேற வேணும். தலைவர் திரும்பி இப்படி ஒரு லுக் விட்டா போதும். இல்ல அதெல்லாம் எனக்கு என்ன வந்து நீங்க வந்து ஏதோ வந்து டீசரை பாத்துட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க மாதிரியே சொல்றீங்க. ஊருக்குள்ள இப்படிதான் ஒருத்தனே அடி வாங்கி வச்சிருக்கேன். எல்லாரும் அடி வாங்கி வச்சிருக்கேன். ஆனா அண்ணே நான் நோட்டீஸ் பண்ணேன் இந்த வாட்டி அதர் ஸ்டேட் ஃபேன்ஸ் அதர் ஆக்டர் ஃபேன்ஸ் இருக்காங்க. அதர் ஸ்டேட்ல இருந்து ஆமா அவங்களும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் சொல்றாங்க நம்ம ஸ்டேட்லயும் சப்போர்ட் பண்றாங்க, அவங்க ஸ்டேட்லயும் இது பாப்போம். நம்ம சைடுல இருந்து சூர்யா ஃபேன்ஸ் போட்டுருக்காங்க. இது எஸ்டிஆர் தனுஷ் ஆமா ஒரு சில ஏகே ஃபேன்ஸும் போட்டாங்க. எல்லாரும் தான் நல்ல சப்போர்ட். சரி இன்னைக்கு கேவிஎன்ல இருந்து வேற யாராவது வந்து ஜாயின் பண்றன்ற மாதிரி சொல்லிருக்காங்க போலுக்கு. பட் அது எவ்வளவு தூரம் நடக்கும் தெரியல. அப்படி இருந்தா மூவியை பத்தி ஏதாவது அவங்க கிட்ட நீங்க ஜெனரலா கேக்குறதுனா கேட்கலாம். பட் சொல்லலாம் வெயிட் பண்ணி பாப்போம். சஜஷன் சொல்லலாமானே? சஜஷன் சொல்லலாமா? என்ன சஜஷன்? படமே முடிச்சாச்சு. இப்ப என்ன சஜஷன் சொல்ல போற? அப்டேட் சஜஷனா? நான் என்ன எனக்கு புரியல, லாஜிக்கே புரியல. நான் என்ன இப்படி ஸ்கிரிப்ட் எழுதுக்க இப்படி ஸ்டார்டிங் நான் சஜஷன் சொல்ல போறேன். அந்த பயந்து தான அவர் கேக்குறாரு. சொல்ல போறேன். அப்டேட்டா? ஓகே. அதான் இல்ல இப்ப தீபாவளிக்கு தீபாவளி டீசர் நியூ இயர்க்கு ட்ரைலர்னு விட்டா சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி தீபாவளிக்கு விட மாட்டாங்க. எனக்கு டிசம்பர்ல தான் விடுவாங்க. ஆனா ரெண்டுமே வந்தா நல்லா இருக்கும் தோணுது. கடைசி படம்ல டீசர் ட்ரைலர் ரெண்டுமே. இன்னும் எத்தனை மந்த்ஸ் இருக்கு படத்துக்கு? பண்ணலாம். நம்ம மூணு பேரும் பேசி இருக்கோம். அவங்களா கம்மன் இருக்காங்க. டைம் பார்த்தா 50 மினிட்ஸ். சரி வெத்தலைப்பட்டி ஆன் பண்ணி விடுங்க. நான் லிங்க் அனுப்புடா. இல்ல இரு அப்ப பேசுவோம்டா. பாட்டு அதான் அங்க அந்த ஸ்பேஸ்ல பாட்டு போடிங்களாமே. விடுங்க கொஞ்சம் பேசுவோம். இல்ல முன்னாடி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆனா படத்தை பத்தி வேணா பேசலாமா? டேய் அக்செப்ட் பண்றா ரிக்வெஸ்ட் விக்கி ப்ரோ காட்டுது பாரு.
எனக்கு இல்ல ஒரு நிமிஷம் விக்னேஷ் ப்ரோ காட்டல. எனக்கு 0 ரெஸ்பான்ஸ் காட்டுது. எனக்கு அது ரெண்டு பேருமே இது கிடையாதாடா? அது பேர் என்ன? iOS இல்ல தான். இல்ல iOS ரெண்டு பேரும் ஆண்ட்ராய்ட் தான். ஐபோன் நான் iOS இல்ல நான் ஐபோன்ல தான் லாகின் பண்றேன். எனக்கு உண்மையிலே காட்டல. ஆனா இது கூட போற ஒரு ரெக்வெஸ்ட் காட்டுது. என்ன வீணா வாசிக்கிறான் பிரபாகரன் இல்ல பிரபாகரன் வேற யாரோ தான் காட்டுது. எனக்கு காட்டல. ஒரு ரெக்வெஸ்ட் காட்டுது. விக்னேஷ் வந்துட்டாரு ஸ்பீக்கர். வந்துட்டாரு. கேக்குதானா பேசுறது? அப்ப அவருக்கு தான் பக். அப்டேட் பண்ணிடுவாங்க ப்ரோ. அப்டேட் வந்து பாருங்க. அண்ணா ஒரு சாரி ஃபங்க்ஷன் iOS தானே. நான் உள்ள வரும்போது என்னைய தூக்கி போட்டுச்சு வெளிய. ரெடி பக். சரி என்ன அப்புறம் என்ன எதிர்பார்க்கறீங்க? அதெல்லாம் சொல்லுங்க. என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. கேக்குது ப்ரோ பேசுங்க. இது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் சொல்லிக்கிறேன். இது வந்து நம்ம டீகோட் பண்ற மாதிரி படம்லாம் இல்ல. நம்ம இதுக்கு முன்னாடி அந்த லியோ கோட்ல டீகோட் பண்ண அந்த மாதிரி படம் இல்ல. ஒரு செலிப்ரேஷன் படம். இவரு ஒரு பொலிட்டிக்கல் பிளஸ் மாஸ் கமர்ஷியல் சேர்ந்த ஒரு படம் தான் இது. கையில டிவிக்கு அந்த யானை 2 சைடு யானை இருக்கு. டிவிக்கு எல்லாம் பத்தி கொடுத்திருக்காரு. இந்த ஒயிட் ஷர்ட்ல அந்த கிளிம்ஸ்ல மாசா இருக்கு போது அவ்வளவுதான். இந்த டீகோட்ல எல்லாம் செலிப்ரேட் பண்ற படம் அவ்வளவுதான். அதுதான் வெயிட்டிங். ஒரு மாஸ் ஒரு நல்ல பேக்கேஜா ஆக்சுவலா கொடுத்தாங்கன்னா சூப்பர் அவ்வளவுதான். அதுக்கு அனிருத்தான் சொல்ல வேணாம். ஒரு அந்த மின்னைக்கும் போடும்போது தெரிஞ்சிருச்சு வெடிக்க போகுதுன்ட்டு. சோ அவர்கிட்ட விட்டுலாம். மிச்சம் அந்த சாங் தளபதி பிளாஸ்ட் சாங் எல்லாமே வந்து அவர்கிட்ட விட்டுலாம். முன்னாடி படத்துக்கு தான் ஃபயர் போடுவாரு. படத்துக்கு தான் ஃபயர் போடுவாரு. இப்போ கிளிம்ஸ்க்கே போட்டான். கிளிம்ஸ்க்கே போட்டாரு. சோ அதனால அவர்கிட்ட நம்பி அது இவரு சத்தியம் சொல்லியிருந்தாரு. சோ சினிமாட்டோகிராஃபி கேட்க வேணாம். சூப்பரா இருக்காங்க. எக்ஸ்போர்ட் மட்டும் வாய்ஸ் லைட்டா இதாது ப்ரோ. லட்சுமி வாய்ஸ் லைட்டா இதாது. எவ்வளவு மினிட்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க அந்த கிளிம்ஸ்? அண்ணா 1 மினிட்டே வந்தாலும் பிளாஸ்ட் தான். 52 செகண்ட்ஸ். 1 minute 9 seconds. 10 seconds. 10 செகண்ட்ல வந்தா அது கிடையாது. அது வந்து டைட்டில்ரா இது. 10 செகண்ட்ல வந்தா போட்டோடா அது. நீ கவுண்ட் சொல்றீங்களா? அதனால நானும் ஃப்ளோல சொல்றேன். எக்ஸைட்டட். ஆனா அது என்னன்னா இப்போ நம்மளுக்கு அதான் யூசுவலா அந்த ஒரு தம் ரூல் சொல்லுவாங்கல்ல. எப்பவுமே ஒரு பாலிடிக்ஸ்குள்ள போயிட்டு அந்த பாலிடிக்ஸ்ல எனக்கு இன்னொன்னு மட்டும் சொல்லுங்க. அவனுக்கு கேட்கலையா பேசுறது? ஷாமு பேசுறது கேட்கலையா? கேட்கல. இல்லடா அது பாலிடிக்ஸ்குள்ள வந்துட்டா இப்ப ஃபேன்ஸ்ல வந்து எல்லா கட்சி சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. அப்படியே பிரிஞ்சிரும் அப்படி இப்படின்னு ஒரு ரூல் மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க யூசுவலா. இது எம்ஜிஆரே சொன்னதா பாக்கியராஜ் அவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு இதுல ஸ்டேஜ்ல. பட் அந்த ஒரு இது கூட அப்ளை ஆகல பாரு இவருக்கு. என்னமோ எனக்கு அவ்வளவுதான் மேஜிக் ப்ரோ. இந்த மனுஷன் நம்ம என்னைக்கு தளபதியை புகழ்ந்தது இல்ல. அது ஆனா என்னைக்கு புகழ்ந்தது இல்லையா? என்னமோ அது ப்ரோ இல்ல ப்ரோ. மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, எங்க ஆளு வந்தாரே போதும் அந்த மாதிரிலாம் பேச மாட்டோம்ல. நம்ம ரியாலிட்டி என்னவோ அதான் பேசுறோம். தளபதி ஃபேனா. ஆனா நம்ம வந்து இவரு அரசியல் ஆரம்பிச்சதா இருக்கட்டும், இன்னொன்னு அவருக்கு ஜனங்களுக்கு கிடைச்ச அதாவது ஜனங்க கிட்ட இருந்து அவருக்கு கிடைச்ச ஆதரவா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மிராக்கல் தான் ப்ரோ. நம்ம ஒரு என்ன சொல்றது, நம்ம ஒரு ஜென்ரேஷன்ல இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் கூட பாத்துருப்பாங்கன்னு தெரியாது. ரொம்ப எம்ஜிஆர் காலத்துல பார்த்தது. அப்பயே அவருக்கு இந்த அளவுக்கு இருந்திருக்குமான்னு தெரியாது. ஓப்பனா இது ரொம்ப மிகப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கா. நான் உண்மை பேசிக்ல இருந்து வர இவ்வளவு பெரிய ஆதரவு. யாரும் அவர் வந்து ஒரு ரீசனுக்காக இல்ல ஒரு தேவைக்காக வந்து அவர் யாரையுமே பிடிச்ச பக்கு போல கேக்குதா? உனக்கு பேசுறது கேக்குதாடா? இவரு பேசிட்டு இருக்காரா? ப்ரோ பேசிட்டு இருக்காரு. எனக்கு கேக்குது. ஆனா பக் நினைக்கிறேன் அலெக்ஸ். அது சொல்லதான் கண்டிப்பா பண்ணுங்க. அதான் ஒரு ரீசன் இல்ல ஒரு எல்லாருமே ஒரு அன்கண்டிஷனலா தான் அவர் மேல வந்து ஒரு அன்பு வச்சிருக்கோம். சோ வந்து அவரு என்ன டெசிஷன் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் என்ட்ரி ஆனது இதெல்லாம் கண்டிப்பா வந்து அவரோட அந்த சக்சஸ்க்கு வந்து எந்த இதுலயும் ஒரு இடைஞ்சலாவும் இருக்காது, எதுவும் இதா இருக்காது. ஸோ அதுதான் எல்லாரும் சொல்றாங்க கண்டிப்பா அந்த பாலிடிக்ஸ் வந்த அப்புறம் ஒரு படம் வந்து ஓடாது, மத்த கட்சி இருக்கவங்க வந்து பார்க்க மாட்டாங்க, சில ரசிகர்கள் இதாயிருவாங்கன்னு சொன்னாங்க. பட் அது வந்து கோட்லயே தெரிஞ்சிருச்சு. அது irrespective of what decision he takes, கண்டிப்பா அவருக்கு வந்து அது விக்டரிங்கிறது வந்து ஸ்டார்ட் இருக்க முடியாது. இல்ல அது அவரு எப்படி வந்து சூஸ் பண்றாரு, அதாவது அந்த ஒரு கன்விக்ஷனோட அந்த டிசிஷன் எடுக்கிறது இருக்குல்ல. இப்போ நம்ம இப்ப நினைக்கிறோம் ஓகே தலைவா நீரு நான் பாத்துக்கிறோம், நம்ம நம்புறது மாதிரியே நான் வந்தா என் ஃபேன்ஸா இப்ப வந்து ஒரு இது பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன்ல, அப்படின்னு ஒரு கன்விக்ஷனோட அவர் வராருல. அந்த கான்பிடன்ஸ் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட நம்ம மேல ஒரு அதிகமான கான்பிடன்ஸ் வச்சிருக்காரு போல் இருக்கு. அதான் இது ரொம்ப எவிடென்டா இது பண்ணுது. இப்போ ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி வந்து யாரும் ஸ்பெசிஃபை பண்ண விரும்பல, ஒருத்தர் கண்டிப்பா ஏஜ்ல பெரிய ஆளா தான் இருப்பாரு, அவர் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தரோட ஃபேனு, அவர் வந்து போட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா எங்களுதுதான் அதிகம் ரைட்ஸ் கீட்ஸ்னு. இதெல்லாம் நானும் பண்ணிருக்கேன். பட் நான் எனக்கு திருப்பி இப்ப பாக்குற போது சரி என்னடா இவங்க எல்லாம் இன்னும் இவ்வளவு வயசாயிருச்சு இன்னும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஏதோ ஒண்ணு அவர் ஏதோ இந்த மனுஷன் பண்ண புண்ணியத்தினால எனக்கு இப்போ சில விஷயம் அதை சொல்றேன், பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு அவர் அந்த ஆடியோ லான்ச்ல ஃபர்ஸ்ட் சொல்லவும் அந்த மாதிரி போயிடுச்சு. நம்ம எல்லாருமே அந்த லெவல்ல அவரு அப்கிரேட் பண்ணிட்டாரு. ஒரு மாதிரி
டேய் இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுடா, இதெல்லாம் ஒரு சண்டே கிடையாதுடா வர வரைக்கும் அப்படிங்கிற என்னன்னா மாதிரி 200 கோடி 300 கோடின்னு கேட்டாலே ஒரு மாதிரி அந்த அன்னீசியா இருக்குது இப்பெல்லாம் காதல் எடுக்கலாம். அதான் முன்னாடி பார்த்தா பதிலுக்கு வந்து டேய் அப்படிலாம் கிடையாதுடான்னு சொல்லலாம்னு முன்னாடி எல்லாம் தோணும். இப்ப பார்த்தா ஒரு காமெடியான இதை பாத்துட்டு போறோம். சரி போங்க போங்க சரி நல்லா சந்தோஷமா இந்த ஃபைட்டே நம்மளுக்கு இப்ப புரிய மாட்டேது. எனக்கு ஜனவரி பண்ணும்போதே நம்மளுக்கு அது எப்படி சொல்றது, இதான் சும்மா பேருக்கு ஒரு மாசம் பண்ணுன்ற மாதிரி இருக்கும். அப்பயே எதுவுமே நான் பாக்குறது இல்ல. ஒன்லி இந்த பொலிட்டிஷியன்ஸ் கூட வார் தவிர இந்த இதுக்கு யாருமே இல்ல. நான் பாக்க ரீசன்ட் டைம்ல ஃபேன் ஃபைட் எல்லாருமே சேஞ்ச் ஆயிட்டீங்க. ஆமா அது ஒரு இப்போ நம்ம வந்து டீப் ரூட்டடா இதை இவ்வளவு சேஞ்ச் கொண்டு வராரு, நாளைக்கு கண்டிப்பா ஒரு ஆட்சிக்கு வருவாரு அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவாரு, இதெல்லாம் விட ஒரு டவுன் கரண்ட்ல ஜஸ்ட் ஃபார் டிசிஷன் இங்க மாறின விஷயங்கள், மாத்தி நடக்கிற விஷயங்கள், இப்போ ஒரு பீப்புள் போக்கஸ்டா மைண்ட் போய் அதை பத்தி யோசிக்கிறது. அப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எல்லா கட்சிகளும் பேசுவாங்க, ஒருத்தன் வந்து பெரியார திட்டுவான், ஒருத்தன் பெரியார் சூப்பர்னுவான், எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காங்க, இவ்வளவு நாள் சொல்லிட்டே இருக்காங்க. பட் இது எல்லாமே இப்ப யாரு இப்போ அடுத்த ஜெனரேஷன் 2K கிட்ஸ் அவங்க எல்லாம் வேஸ்ட், அவங்க எல்லாம் சும்மா இதுக்கு தான் லைக் அதுதான் இப்படி சொல்லிட்டு போயிடுவானுங்களே. அதை வந்து ஒரு ஐக்கானா நின்று அவங்க கிட்டையும் இப்போ அடுத்த கட்டமா அதை கொண்டு போய் சேர்த்து அந்த கவனத்தை அவங்க சைடு திருப்ப வைக்கிறதுன்றது வந்து யாரால பண்ண முடியும்? சில குடும்பங்கள் இருக்கு, அவன் நாளைக்கு பேரனோட பேரன் வந்தாலும் இதெல்லாம் நடக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சேஞ்ச், அந்த ஒரு இதெல்லாம் கொண்டு வரதெல்லாம் தான் வந்து ஒரு பெரிய விஷயம். அவன் முக்கியமா நான் வந்து ஒரு சிம்பிளர் லெவல்ல யோசிக்கிறேன். இப்போ அந்த நான் சொன்ன இல்லையா சில ட்வீட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பாக்கும்போது தேங்க்ஸ் தலைவா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். சரி வேணாம் இந்த மாதிரி எல்லாம் வந்து வார்த்தைகள் சில தவிர்க்கிறேன் இன்னைக்கு பேசுவேன் நானு. பட் அந்த மாதிரி நான் அந்த மாதிரி ஒரு மனம் கோண மாதிரி எல்லாம் இல்லையே, நானே எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் ஆகிக்கிறேன். அவ்வளவுதான். ஒரு அட்டம் இல்ல என்டர்டைன்மெண்டா போயிடலாமே. அதான் இல்ல சொல்றேன், என்டர்டைன்மெண்ட் போலாம்டா, அதான் வரப்போதே வந்தாதான் தெரியும் என்னன்னு. அதான் ஆல்ரெடி எல்லாமே சொல்லிட்டாங்க. கமெண்ட்ல பாட்டு போடலாம்ன்றாங்க. பாட்டு கேட்டதானப்பா பேசுறீங்க, தளபதியை பத்தி தெரிஞ்சதை பேசுங்க, மனசுல இருக்கிறத பேசுங்க. ப்ரோ 12 மணிக்கு அப்புறம் 12 மணிக்கு அப்புறம் தான் 12 மணிக்கு அப்புறம் தான் அந்த இதுவே விஷ் பண்றது வந்துட்டு ஆரம்பிக்கும். எல்லாருமே விஷ் பண்ணுவேன் 12 மணிக்கு அப்புறம். கிளிம்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு 15 போட்டோம், ஒரு 12 10 அந்த மாதிரி. இப்பதான் இன்னும் 40 மினிட்ஸ் இருக்கு. சரி ஏதாவது ஒரு மறக்க முடியாத இது இல்ல அந்த எத்தியோப்பியால பாத்தீங்கன்னா தளபதிக்கு விஷ் பண்ணிருந்தாங்க பாத்தீங்களா? எது ப்ரோ சொல்றீங்க? எத்தியோப்பியா கேனிபல்ஸ் அது சும்மா ஒரு இது எனக்கு ஆரம்பம் இல்ல ஔவையார் ஆரம்ப பாடசாலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. சரி ரைட், அது $30 தான் ப்ரோ, அது யார் வேணாலும் பண்ணலாம். பழங்குடியினர் நாங்கெல்லாம் வந்து அந்த இது வந்த உடனே அடுத்த நாள் ஒண்ணு பிளான் பண்ணேன். ராவந்தோட போட்டோ வச்சு ராவந்துக்கு வந்து வாழ்த்து சொல்லிக்கலாமான்னு. அதுக்குள்ள வந்து இப்படி இதுவா நான் கூட ரேவந்த கேனிபல்னு சொல்லல, ரேவந்த கேனிபல் சொல்லி நினைச்சேன். நானும் விஷ் பண்ணிட்டேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா என் பர்த்டே கூட விஷ் பண்ண சொல்லிருப்பேன். எத்தியோப்பியால அடுத்த பர்த்டே காமிச்சு விட்டுறலாம். யார் பர்த்டே இல்ல லாஸ்ட் வாட்டி எத்தியோப்பியா நேர்ல தான் வந்தேன். ஒரு பதிவு பண்ணிக்கிறேன். ஐயா ஐயா நிவாஸ் ப்ரோ பேச சொல்லுங்க, எல்லாவற்றையும் கம்ப்ளீட் பண்ணுவாரு. பிறந்த நாள் ஐயா தளபதிக்கு ப்ளீஸ். எப்படி இருக்கீங்க ஹரிஷ் ப்ரோ, குமரன், அலெக்ஸ், சுரேந்தர் ப்ரோ? என்ன விட்டுட்டீங்களா? நல்லா இருக்கு. என்ன விட்டுட்டீங்களா? அப்படி இல்ல எப்படி இல்ல விக்கி ப்ரோ, அவரும் நீங்களும் வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அந்த மாதிரி. அதனால அவருக்கு யூஸ் பண்ணிப்பாரா? இல்ல பாண்டிச்சேரி கடலூர். ஐயா டார்க் போடாதீங்க நீங்க. விக்னேஷ் ப்ரோ இல்ல இன்னும் 40 நிமிஷம் இருக்குன்ற திமிர்ல இருக்கீங்க. நேதா ஸ்பேஸ்ல கேட்டீங்க திருப்பி அது யாரு? இந்த 2 நாளா சொல்லுங்க நிவாஸ் ப்ரோ தான். இந்த 2 நாளா இந்த டைம்லைன் யூஃபோரியா அப்போ இதெல்லாம் நீங்க பாக்கும்போது என்ன தோணுச்சு உங்களுக்கு? எப்படி இருந்துச்சு உங்களோட மனநிலை, ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கு? இருங்க நீங்க சொல்லுங்க, கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. ஓகே சரி ஓகே, நானே ஸ்டார்ட். நீங்க தான ஆரம்பிக்கணும். ஓகே இல்ல எனக்கு எப்படின்னா ஒரு ரோட் மேப் மாதிரி கடந்து வந்த பாதை, அவர் கடந்து வந்த பாதை இல்ல, அவர் மூலியமா நம்ம என்ன கடந்து வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா ஆக்சுவலா அந்த தாட்ஸ் ஃபுல்லா அப்படிதான் இருந்துச்சு. என்ன அவரை பத்தி நம்ம நினைச்சிருக்கோம், எப்படி ஃபேன் ஆனோம், எப்படி ரிலேட்டபிளா அவர் இருந்திருக்காரு நமக்கு. அந்த FTFS இருக்கட்டும், என்ஜாய்மெண்ட்ஸா இருக்கட்டும், சண்டை போட்டதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டதா இருக்கட்டும், யார் கூடலாம் தெரியாதவங்கலாம் சண்டை போட்டிருப்போம், தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்கியிருப்போம், தெரிஞ்சவங்க எல்லாம் சந்தோஷமா நம்ம பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் வந்து ஜஸ்ட் நமக்கு ஒரு ரிவைண்ட் பண்ணி பார்த்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு கம்ப்ளீட்டா உட்காந்து இன்னைக்கு டே ஃபுல்லா எப்படி நான் கம்ப்ளீட் ரெஸ்ட் ஆக்சுவலா. பட் அப்பப்போ டைம்லைன் வந்துட்டு நான் சும்மா நினைச்சு பார்த்துக்கிறது உண்டு, என்னெல்லாம் பண்ணியிருப்போம், எப்படி ஒரு நமக்கு ரிலேட்டபிள். இந்த லவ் டுடே ஃபர்ஸ்ட் விஷயம், லவ் டுடேயோட அந்த கதை தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் அப்படிதான் நினைச்சு பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி ஒரு வந்து நம்ம ரசிக்க ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறது. அந்த படத்துல அந்த கதையே வந்து என் பக்கத்து வீட்டு அண்ணன் மூலியமா தெரிஞ்சுக்கிறது. அதுலேருந்து அவர் மேல ஒரு ஸ்பார்க் வந்தது. அவரை வந்து ஒரு பக்கத்து வீட்டு அண்ணனாவே அப்போவே நினைக்க ஆரம்பிச்சு, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு நமக்குள்ள ஒரு ஆதர்ச கதாநாயகனா ஆனார். எப்படி ஆனாரு, அது எப்படிலாம் நம்ம கொண்டு கடந்து வந்த பாதை தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நீங்களாம் எப்படி இருந்தீங்கன்னு தெரியல. சேம் டைம் லைன் பார்க்கும்போது பயங்கர குஷியா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஃபயரா இருந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க போட்ட போஸ்ட் எடிட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் நம்ம எல்லாத்தையும் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனே தெரியல. அந்த அளவுக்கு வந்து அட்மைர் டு த கோர் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு.
சொல்லிடலாம். நிறைய அவர் கலாய் வாங்கியிருக்காரு, நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே ஆன் த ஹோலா வந்து அவ்வளோ அன்பை கொடுத்துருக்காரு. நம்மளும் திரும்ப அந்த அன்பை கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து அதுதானே மெயின். அதுதானே இன்னைக்கு எல்லாம் வந்து பிரதிபலிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எமோஷன் கலந்த ஒரு பண்றேன். நீங்க சொல்ற பாயிண்ட் இப்ப எப்படின்னா, நான் எப்படி ரிலேட் பண்ணிக்கிறேன்னா, இதே நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கிறது தான். பட் ஸ்டில் என்னன்னா, இப்ப நம்ம ஒரு ஹீரோ ஒரு மூவி, அந்த மூவில அவர் நடிக்கிறாரு, அந்த மூவி எனக்கு பிடிக்குது, கதை நல்லா இருக்கு, அதனால நான் அந்த மூவி பாக்குறேன். சோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தாண்டி நீங்க சொல்ற மாதிரி லைஃப்ல இப்ப நான் தளபதியை பத்தி யோசிச்சாலும் சரி, இப்ப என் லைஃப்ல நடந்த சில மொமெண்ட்ஸை பத்தி நான் யோசிச்சாலும் சரி, அதுல ஆட்டோமேட்டிக்கா இவரும் கனெக்டடாவே இருப்பாரு. அது வந்து இது வரைக்கும் எனக்கு வந்து என்னைக்குமே அந்த விஷயம் வந்து ஒரு நெகட்டிவா ஒர்க் ஆனதே கிடையாது. எப்பவுமே வந்து அது ஒரு பாசிட்டிவ் பூஸ்டா தான் இருக்கு. நம்ம பாக்குறதா இருக்கட்டும், அவருக்கு இப்ப நான் இப்படிதான் நான் ரொம்ப டீப்பராவே அவரை வந்து நோட் பண்றதே வந்து எப்படின்னா, எடுத்துக்கோ தளபதினா இப்ப ஒரு கெரியர்ல இருக்காரு, ஒரு டவுன்ஃபால் வருது, அந்த டவுன்ஃபால் வருதுன்னா அவர் எப்படி கம்பேக் கொடுக்குறாரு, இந்த மாதிரி தான் நான் ரிலேட் பண்ணிப்பேன். என்ன இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, எல்லாருக்கும் இது எப்படி சாத்தியமா அப்படின்லாம் மேல யோசிக்கலாம், இதெல்லாம் ரியாலான்னு. பட் நான் வந்து ரியலாவே வந்து ரொம்ப இது பண்ணுவேன். ஒரு டவுன்ஃபால் வந்துட்டாலும் ஒரு கம்பேக்ன்றது நம்ம எந்த விஷயத்துல பண்ணாலும் அது தளபதி மாதிரி இருக்கணும். அந்த ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்ன்ற ஒரு இது வந்து அப்படியே வில் பி இன் விதின். சரி, அப்புறம் எந்த அது எப்படின்னா, இப்போ அவர் அடைந்த அந்த உச்சமா இருக்கட்டும், இல்ல பொலிட்டிக்கல் சினாரியோ இருக்கட்டும், இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்தாலுமே அவர் வந்து இந்த பாய் நெக்ஸ்ட் டோராவே நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்ல, அதுதான் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதுதான் வந்து ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கு நம்ம வச்சிருக்கிறது. ரொம்ப பாய் நெக்ஸ்ட் டோரா, நம்ம பக்கத்து வீட்டு அண்ணன், பக்கத்து வீட்டு தம்பி அப்படிங்கிற மாதிரி நம்ம சரௌண்டிங்ஸ்குள்ள ஒரு கேரக்டர்ஸாவே அவர் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு. ஒரு 25 வருஷமா நான் அவரை ஃபாலோ பண்ணியிருக்கேன். 25 வருஷமா எனக்கு வந்து அவர் அப்படிதான் தெரிஞ்சிருக்காரு ஒழிஞ்சு இத்தனைக்கும் அவர் நேரில் பார்த்துருக்கோம், பண்ணியிருக்கோம். பட் பர்சனலாக வந்து அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணது கிடையாது. அப்படி இல்லைனா கூட அந்த ஃபீல் அவர் எனக்குள்ள கொடுத்துருக்காரு. ஏன்னா அவரை பற்றி இன்னைக்கு இருக்கிற எனக்கு பிறந்திருக்க பையன் முதற்கொண்டு அவரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம், அவர்கிட்ட அவரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், தெரியாதவங்க டிஸ்கஸ் பண்ணுறோம். அதாவது எனக்கு தெரிஞ்சு டு பி ஃப்ராங்க் வந்து அவரை பற்றி ஒரு நாள் கூட நினைக்காம இருந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நல்லா இருந்திருக்கேன். அவரை பற்றி ஏதாவது ஒரு தாட்டில் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம இப்போ வந்து சோஷியல் மீடியா நிறைய வந்து அடிக்ட் ஆகிட்டோ இல்லை அதில் வந்து அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுங்கிறப்போ ஈஸியாக அந்த மாதிரி போஸ்ட் பார்க்குறோம். அது இல்லாத காலகட்டங்களில் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி இன்டர்நெட் இல்லாத டைமிங்லேயே வந்து தினந்தோறும் பேப்பர் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு போஸ்டர்ஸ் வந்து வீட்டில் ஒட்டுறதா இருக்கட்டும், சின்ன வயசில் வந்து இந்த சாங்ஸ் பார்த்து கூஸ் பம்ப்ஸ் ஆன டைமு, அவர் அட்மைட் பண்ண விஷயம், அவரை ரசித்த நேரங்கள், இப்படி தினந்தோறுமே அவரை பற்றி நினைக்காத நாட்களே இல்லாத மாதிரி தான் இருந்திருக்கு. அதே மாதிரி லைஃப்ல இப்ப ஏதாவது ஒரு டவுன், ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்ல ஒரு பெரிய மண்டை குடைச்சல் எது இருந்தாலும் கொஞ்ச நேரம் நான் ஜஸ்ட் போய் இவரோட சாங்ஸ் இல்ல ஏதாவது ஒரு மூவி போட்டு பாத்துட்டனாலே அது எனக்கு ஒரு தெரப்பி மாதிரி தான். அழகா உடனே அதை விட்டு வெளியில வந்துற மாதிரி இருக்கும். இதுல இருக்கிறதுல இல்ல ப்ரோ, சாங்ஸ் டைலாக்ஸை விட ஆடியோ லான்ச்ல ஒரு பேசுற ஸ்பீச் தான் வந்து நிறைய இடத்துல டிப்ரெஷன்ல இருக்கும்போதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. நேத்துக்கு நீ போட்ட லைக்ஸ் அந்த மாதிரி தான். இப்போ ஜஸ்ட் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நானும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ கேவிஎன்ல போட்டான் ஒரு அப்டேட் 6 PM ஒரு 2 மணி நேரங்க. அது என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி உடம்பே சிலுத்து போச்சு. உடனே அந்த பேக் டு மோட் ஆயிடும். இல்ல உண்மையிலே பசியில இருந்தவருக்கு பிரியாணி போடலாம் கச்ச மாதிரி தான் இருந்தது. அந்த ஸ்பேஸ கூட சொன்னேன். ஆக்சுவலா அது ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு நம்ம ஜஸ்ட் ஒரு போஸ்ட் போடலாம் அன்இன் மோட் ஆக்டிவேட்டட் அப்படின்னு போடுறோம் பாத்தீங்களா, அது ரியலாவே நம்ம உடம்புக்குள்ள கரெக்ட் பாஸ் ஆகிற மாதிரி பாஸ் ஆகிட்டு இருக்கும். அது ஃபீல் பண்ண நேத்திக்கலாம் நிஜமாவே நடந்துச்சு. அது எஸ்பெஷலா அந்த கரெக்டா அந்த 6 மணி ஆக போகுது, இன்னும் 2 நிமிஷம் இருக்கிறப்ப அந்த உடம்புக்குள்ள வயிற்றுல பட்டாக்குச்சி ஏதோ ஒரு விஷயம் வரும் தெரியுங்களா, அது அந்த ஃபீல் வேற யாரும் இந்த மந்த் மட்டும் தான் கொடுப்பாங்க. வேற அது இல்ல இதுல இன்னும் அரை மணி நேரத்துல வர போறது நினைச்சாலும் இன்னும் நீங்க இப்ப இவரோட ஜேர்னி நம்ம அப்படி பார்த்தோம்னா ஒரு 32 வருஷம் ஜேர்னி. ஐ திங்க் ஹீஸ் a only actor who still collecting younger fans. இன்னைக்கு ஒரு 5 வயசு குழந்தை கூட விஜய் ஃபேன் அப்படின்னு விஜய் மாமா. அது வந்து இது மிகைப்படுத்ததான் இருக்கல, பட் இதுதான் ரியாலிட்டி. இவர் இன்னைக்கு அவருக்கு இருக்கா இல்ல அந்த ஃபேன் அந்த விஜய் அந்த ஆக்டருக்கு இருக்கா இல்ல இந்த ஆக்டருக்கா இல்ல விஜய்க்கு மட்டும் தான் இருக்கு, அதெல்லாம் அடுத்தால இது ஒன்லி ஆக்டர் ஸ்டில் கரெக்டிங். அது வந்து அது ஏதோ ஒரு நீங்க எப்படி அது ஏன்னு சொல்றேன் கேளுங்க. இது வந்து ஒரு தீவிர அவங்க அப்பா அம்மா தீவிர அஜித் ஃபேனா கூட இருக்கலாம். ஆனா டிவி அவங்களுக்கு ஒரு பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல வேற யார் ஃபேனா கூட இருக்கலாம். அவங்க பசங்க ஒரு விஜய் பாட்டு போடுறாங்கன்னு சொல்லி வீட்டுல ஒரு குழந்தை வந்து அட்லீஸ்ட் அதை பார்த்துட்டு போய் அந்த குழந்தை அதுக்குள்ள ஒரு புதுக்குள்ள வருது. ஆமா, நேத்தி ஏதோ ஒரு வீடியோல பார்க்கும்போது அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, என் பையன் வந்து 5 வயசு, அவன் வந்து எங்களுக்கு வந்து விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க, அந்த பையனுக்கு அந்த ஓட்டுனா என்னன்னு தெரியுமாலாம் தெரியாது. அது ரொம்ப இதுல மாமாங்கிறது. ஆமா, அது மாமாங்கிறது வந்து நம்ம ஸ்டேஜ்ல எல்லாம் சொல்ற மாதிரி ஒரு தாய் மாமா இடத்துல அவரை வச்சு பாக்குறோம் அப்படின்னா அது மாமாங்கிறது நம்ம தாய் மாமா தான். அடுத்து வேற அது ரிலேஷன்ல மாமா இருந்தாலும் மாமாங்கிற எல்லாரும் தாய் மாமா தான். அது ரொம்ப ஒரு புனிதமான ரிலேஷன். ஸோ அந்த மாதிரி இந்த மனுஷன் யோசிச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் யோசிச்சு பார்க்கும்போது நிவாஸ் சொன்ன மாதிரி நிறைய விஷயம் போயிட்டே இருக்கும். அந்த ஒரு ஏன்னா லாஸ்ட் படம் வந்துருச்சு, இப்போ அப்டேட்னு காத்திருந்தோம், சடனாக அப்டேட் வந்துருச்சு, இப்போ நெக்ஸ்ட் ஒரு 6 மாசம் படம் வந்துடும், அதுக்கப்புறம் படம் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒரு இல்லை ஒரு சின்ன வயசு ஸ்கூல் டேஸ்ல இந்த மாதிரி சண்டை போட்டு விஜய் ஃபேனா அஜித் ஃபேனா சண்டை போட்டு அது சம்டைம் ஒரு அளவுக்கு மேலே நம்ம அதை கிராஸ் பண்ணி ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் இப்பெல்லாம் பண்ணமான்னு ஒரு சின்ன சிரிப்பு வரும். ஆனால்
இன்னைக்கு இந்த மனுஷன் எல்லாரும் எங்க தூக்கி போய் உட்கார வச்சிருக்காருன்னு பார்த்தோம்னா, இந்த மனுஷன் சண்டை கேஸ் கூட வாங்கிட்டு உள்ள உட்காரலாம் லைஃப் லாங்கிற மாதிரி ஒரு அந்த டிரான்சிஷன் அந்த இந்த இவங்க வந்து ஃபேன்ஸ் ரைட், நான் இதான் சொல்ல. ஆனா இவங்க நான் அப்படியே விட்டுறக்கூடாது. அடுத்து நான் இவங்க எப்படி மோட்டிவேட் பண்ணும். நீங்க எல்லாம் ஓகே ப்ரோ. ஆனா வந்து நீங்க சொன்ன ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் இந்த அவருக்காக கேஸ் எல்லாம் வாங்கிட்டு உள்ள உட்காருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் லைஃப் வேண்டாம் வேண்டாம். ஒரே ஒரு செகண்ட் இத பரவாயில்ல இக்னோர் பண்ணிக்கலாம். ஜேஎஸ் ப்ரோ, ஆதி தோழர் ஆதி வாங்க, வெல்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி கெட் ரெடி ஃபார் பிளாஸ்டா? மஜாவா இருக்கு போகுது. இன்னும் அரை மணி நேரம் தான். கொட்டற கொளுத்தி விட்டுலாம். யூடியூப் ஆல்ரெடி பத்தி எரிய போகுதுன்றது பயங்கரமா தான் இருக்கு. மட்டும் இல்ல இன்ஸ்டா என்ன தோழர் ஐடி என்னச்சு? ஒரு ஐடி வந்திருக்காரு, அவர்தான். பழைய ஐடி சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அதனால இது சும்மா இப்போதைக்கு பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் எதுலயா ஒண்ணு பண்ணணுமே சொல்லிட்டு இந்த ஐடியா சும்மா டெம்பரரியா இருந்துச்சு. ஆதி ஐடியாவே அடிச்சானடா. இந்த அண்ணன் இட்லி சாப்பாடு கோத்து விட்டுனதுடா. ஏற்கனவே போன ஐடி சஸ்பெண்ட் அடிச்சானே சூர்யா இந்த ஐடில. இப்போ அதுக்கு அப்புறம் 2.2 கிரேட் பண்ணி ஆதி ஐடி அடிச்சவனே அந்த காமெடி வரல. இல்ல இந்த இது வரும்லங்க, கிளவுஸ் எல்லாம் வரும் போக முடியா அப்படின்னு அந்த மாதிரி என்னமோ புது ஐடி கிரியேட் பண்றதுக்கு ஆதார் கார்டு பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து போய் பேங்க்லயே உட்கார போறோம். இன்னொரு ஐடியா கிரியேட் பண்ணிட்டு போறோம். எப்பவுமே பேசிக்ல இருந்து போகும்போது ஃபாலோ பேக் கேட்பாங்க, அது கொஞ்சம் பாத்துக்கோங்க. வாங்க ப்ரோ, ஜேஸ் ப்ரோ எப்படி இருக்கீங்க? ஓகேமா? நீங்களே அவங்களே கழகத்துல நினைச்சலாம் பிள்ளை குட்டிகள் சௌக்கியமா மாதிரி. இல்ல லாஸ்ட் ஒரு क्वेश्चन கேட்டு போனவர் தான் திருப்பி இப்பதான் வராரு. கடைசியா பேசுறது. சரி ஜேஸ் ப்ரோ ஒன் வேர்ட் சொல்லுங்க, எப்படி இருக்க போகுது சம்பவம்? அனிருத் பிஜிஎம் தலபதி ஸ்கிரீன் சொல்லவே வேணும். வேக்சினோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்ததுக்கு அப்புறம் வேக்சினை போட்டு என்னாச்சுன்னா கோவேக்சினா ஷீல்டா வேக்சின் அந்த வேக்சினை தொட்டு ஒரு 4 மாசம் ஆச்சு. கொஞ்சம் வேக்சின் ஓவர் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா வேக்சின் ஆயிடுச்சு. அதனால 4 மாசம் வேக்சினை தொடாம அப்படியே நடத்திட்டேன். எவ்வளவு நாள் சொல்றதுன்னு பாக்கணும் தெரியல. வேக்சின் எடுத்துக்கணும். மனசுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. போட்டு ஒரு இன்னைக்கு அனுப்பி போற மாதிரி ஊறப்படுத்திடலான்னு இருக்கேன். இல்ல கொஞ்ச நாளா அதுக்கு வந்து விட்டுருந்தேன். இன்னைக்கு ஓகே வாங்கி வச்சு ரெடியா வச்சிருக்கேன். எது வேக்சின் தானே சொல்றீங்க? அவரு ஏன்டா இப்படி இருக்க குமரா? அவரு வேக்சின் வச்சிருந்தா இந்த குமரன் இப்படி இருக்கு. ஓ அதான் பாக்குறேன். குமரன் ஃபேஸ் இப்பதான் பாக்குறீங்களா? ஒண்ணும் இல்ல, இன்னும் 27 நிமிஷம் தான் கொளுத்திடலாம். என்ன பேசணும் எல்லாம் பேசுறீங்களா? சரி பேசு, ஆனா கவுண்டர் மட்டும் போடாதீங்க. தாங்க சொல்லுங்க. ஆட்டோலாம் வெளியே நிக்கிறாரு, சொல்ல மாட்டீங்க. அப்படியே கிளம்புறேன். எங்கதான் இருப்பேன், அது சம்பந்தமா கொஞ்சம் வேலை இருக்கு பாருங்க. ஓகே கோட் அக்செப்டட். பை செலிப்ரேஷன். நீங்க போய் அங்க கொடுத்துங்க, நாங்க இங்க கொடுத்துறோம். ரூமில வந்து 11 o'clock ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லியோ இந்த பர்த்டே ஷாட் மாதிரி ஜஸ்ட் ஒரு அந்த நான் பேசுறது கேக்குதா? இல்ல வேற மாதிரி கேக்குதுடா? கேக்குது சாம் சொல்லு. ஓகே கண்டினியூ. இப்போ கோட்டுக்கு வந்து பர்த்டே ஷாட்னு சொல்லிட்டு ஒரு ஷாட் மட்டும் கொடுத்தாங்க. அந்த மாதிரியா இல்ல வேற மாதிரி ஏதாவது தெரியுமா ஹரிஷ் ப்ரோ? இல்ல அதோட டியூரேஷன் இருக்கும் ப்ரோ. கண்டிப்பா இது எப்படி கிட்டத்தட்ட உங்களுக்கு டீசர் மாதிரி ப்ரோ, அவ்வளவுதான். ஆமா அது ஷார்ட்டா இருக்கும். அது இருக்கிறதுல அத மாதிரி இருக்காது. கொஞ்சம் உங்களுக்கு அதை தவிர வேற ஏதாவது படம் உங்களுக்கு ஃபுல் கதையே சொல்லணும்னா ஒருத்தர் இருக்காரு. ஆனா வேணாம், இப்போதைக்கு அவர் சொல்ல வைக்க மாட்டேன். யாராவது ஸ்பான்சர் பண்ணா பக்கத்துல சேர்த்து விட்டுருவாங்க. இப்ப மைண்ட் எப்படி இருக்கு? இது சொல்ற கூட பயமா இருக்குங்க. இவர் அந்த பாய்லர் கதை எழுதினவர் அவரா? யாரு பாய்லர் கதை எழுதினாரு ஒருத்தவர்? யாரா சொல்ற? நம்ம தம்பி தான். எக்ஸ்பைரி இல்லடா, அவன் இல்ல. நல்ல வேலை அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா? 25 minutes. அந்த ரேவந்த் அங்க வெத்தலப்பட்டி தொச்ச போயிட்டானா? அவன் வெத்தலப்பட்டி வந்து கட்சிக்காக எனக்கு கொடுத்துறான்டா. இப்போ அவன் திரும்பி கேக்குறான். ஆனா இன்னொரு இருக்குது, உங்ககிட்ட கேட்டு திரும்ப கொடுக்க முடியாது. அதெல்லாம் திரும்ப கொடுக்க முடியாது. இல்ல ப்ரோ, அன்னைக்கு போட்டோம். இல்ல அன்னைக்கு வேற ஒன்ட்ட போட்டா அதனால இல்ல. நீ இந்த குடுன்னு அப்புறம் கட்சிக்கு ஆபீஸ்ல போட்டோ சாங் அது அவனுக்கு கேட்டு இருக்கோம். வந்துட்ட ஃப்ரெண்ட்ஸ். லியோ சாங் போடலாம். எப்பறா ரேவந்த் இரு ஒரு நிமிஷம் இரு. சையத் ப்ரோ வந்திருக்காரு. அப்பதான் வந்திருக்காரு. அவர் பேசிட்டு அப்புறம் போடு. சையத் ப்ரோ ஹரிஷ் ப்ரோ எப்படி இருக்கீங்க? எல்லாரும் குமரா அலெக்ஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சையத் அப்டேட் கொடுங்க. இப்போ கிளிம்ஸ் வருதா இல்ல வந்து சாங் வருதா? எனக்கு என்ன தெரியும், உங்க கிட்ட கேட்டா தான் உண்டு. உங்களோட குண்டு பைபிள் எப்படி குண்டு பைபிள் எப்படி கோத்து விடுங்க. உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டிருப்பீங்களே மிஸ்டர் பி. இல்ல கேக்கல. வரது நம்ம என்ஜாய் பண்ணுவோம். இத போட்டு நம்ம ஒண்ணா கேட்டுட்டு இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஆமா இந்த வாட்டி அப்படிதான் இருக்கு மைண்ட் செட். ஃபர்ஸ்ட் ஷோ கூட வேணாங்க, பொறுமையா பாத்துக்கறங்க அப்படிங்கிற மாதிரி யோசி. ஃபர்ஸ்ட் ஷோலாம் போய்டுவோம். படத்துக்கு இன்னும் நாள் இருக்கு. எதுவா இருந்தாலும் அது கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா அத ரிசீவ் பண்ணுவாங்க. இல்ல
அது அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நீங்க வேணாம்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லுங்க, அப்படி வேணா சொல்லலாம். நீங்க நம்மளுக்கு டிக்கெட் கொடுக்காம எப்படா படம் ஓட்டுவோம்? டிக்கெட்லாம் எடுத்துக்கலாம். ஐயோ டேய் வால்யூம் கம்மி பண்ணு ரேவந்த். அது வலி இது. ஹரிஸ் ப்ரோ போன வாட்டி இந்த டைம்ல தான் வந்து மீட் பண்ணோம், சரியா 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா லாஸ்ட் இயர் இந்த டைம் இந்தியால மீட் பண்ணோம். ஒரு நல்ல ஒரு சிறப்பான அனுபவமா இருந்தது. இந்த வருஷம் 2 பேர் ஊர்ல இருக்கீங்க. லாஸ்ட் இயர் நம்ம துப்பாக்கி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமா துப்பாக்கி போட்டுட்டு தியேட்டர்ல எந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுன்னு தெரியாம இதுல நானே ஹரிஸ் போய் நிக்கிறோம், இவனுக்கு கூப்பிடவே இல்ல, அதை வேணான்ட்டோம். நாங்க போய் ஆடலாம்னு போனா பொண்ணுங்க எல்லாம் சீட்டு மேல ஏறிச்சுங்க. ஐயோ இங்க இவங்க எல்லாம் ஆட்டாதான் நல்லது, நம்மளுக்கு ஈடு கொடுத்து ஆட முடியாது, நாங்க ரிட்டர்ன் ஆயிட்டோம். வந்து உட்காந்துச்சு கத்திக்கு போயிருந்தா அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல், இது வேற மாதிரி இருக்கும். பட் நேத்து அந்த கேவிஎன் போஸ்ட் வர வரைக்கும் மைண்ட் ஒரு மாதிரி இருந்துச்சுடா. அந்த கேவிஎன் போஸ்ட் போட்டான்ல, அவர் சொன்ன மாதிரி டக்குன்னு நமக்குள்ள அந்த ஒரு வைப் வந்துருது. அந்த போஸ்டர் இருக்குல்ல, அது சரியான இது பர்த்டே வைப், இது சரியா பர்த்டே வைபே வரல. இது அதான்ல தளபதி சூரிய அஸ்தமனமான உடனே எனக்கு சூரியன் விடிஞ்சிருச்சு. சரி வெத்தலை போட்டு கட்சி காட் பண்ணிச்சு, அது போனதானா வேற ஏதாவது போடு. மியூசிக் வந்து பிளாஸ்ட் தான்டா இப்போ. ஆமா ரேவந்த் அடிக்குதுடா காது. நான் வேணா போட்டா, நான் ட்ரை பண்ணட்டா? போடுங்க. ஆக்சுவலா குமாரா உங்கள சூப்பரா வருமே குமாரா. நான் என்ன பண்ண போறேன், ஹெட்போன் ஆன் பண்ணிட்டு போவேன், நல்லா ஒரு வெயிட் பண்ணு. நானே ஆக்சுவலா நேர் விருப்பம் ஏதாவது இருக்கா? எப்பவுமே நான் பீஸ்ல இருந்து ஆரம்பிப்பேன். அண்ணே நாரிடி தான் போட்டுடுங்க ப்ரோ. எதுவும் போட்டுருவோம். டீக் போடுங்க. அதே வரலாம் பாவா. ஹரிஷ் வந்து அல்லு இருந்தா போட்டுருங்க ஹரிஷ் ப்ரோ. அல்லு டிவைஸ் ஓபன் பண்ணுங்க. இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. பக்கத்துல ஏண்டா ஃபுல் பாட்டு போடாதீங்க, டிஜே மாதிரி அப்படியே. அதான் அந்த பீஸ்ட் மோட் மட்டும் அந்த லிரிக்ஸ போட்டு அடுத்து நான் ரெடியா போட்டுறேன். ஒரு செகண்ட் நான் ஹெட்போன்ஸ் ஆஃப் பண்ணிட்டு ஸ்பீக்கர்ல போட போறேன். கொஞ்சம் செக் பண்ணிட்டு போடு பாய்ஸ். இப்போ ஹோஸ்ட் நம்ம கலாச்சலாம் ஒரு கேட்காது பாஸ். இல்ல கேக்கும்டா. என்ன வாய்ஸ் மாறிட்டு இந்த ரேவந்த் அப்படியே மாநாடுல போட்ட லிஸ்ட் அப்படியே போட்டா சமையா இருக்கும்ல. ஆமாண்ணே, அது பயங்கரமா போட்டாங்கண்ணே. அதே அதுவே நம்ம லிஸ்ட் தானே சுரேந்தர். அது வேற லெவல், அது செமையா இருந்துச்சு அந்த டைம்ல, பயங்கரமா இருந்துச்சு. ஏய் மியூட்லடா. கரெக்டா இருக்கு. ஒரு ஆளுமை பெருமானே அப்படியே சொன்னா புரியாத அமைச்சிருங்க. அண்ணனும் தங்கச்சி திருவிழா நீங்க எழுந்திருச்சு ஆடுங்க. கும்பிட்டு கூப்பிடுறோம் கூத்தாட வாருமையா. தஞ்சாவூர்ல பாட்ட குடில் இருக்கு, வச்சு வசி மறக்க பாக்கி வாருமையா. ஆட்டத்தை கொடி மறக்க ஆசானே ஆடுமையா. தீமையாடு தொடரமாடு சாமி ஆட்டம் சொற்கனே சூட காத்தா சொல்லி சுரண்ட ஆடுமையா. சொற்கனே
சொன்னா புரியாது சொல்லுக்குள்ள அடங்காது நீங்க எல்லாம் என் மேல வச்ச பாசம். சொன்னா புரியாது சொல்லுக்குள்ள அடங்காது நீங்க எல்லாம் என் மேல வச்ச பாசம். ஒன்னா பிறந்தாலும் இது போல இருக்காது நான் உங்க மேல எல்லாம் வச்ச நேசம். என் பத்து பெறல் வேலு இந்த காலு கொண்டிருச்சு நாலு. எல்லாரும் கரகம் இருக்கும் தலையில தான் இருந்ததில்ல. ஆறாட்டப்பு இருக்கும் தப்பான ஆட்டம் நான் போட்டதில்ல. புலி வேஷம் போட்டுக்கிட்டு புலியாட்டம் ஆடி இருக்கேன். ஆடி மட்டும் நானும் வாழ்ந்ததில்ல. இல்ல எம்ஜிஆர் சட்டையில என்ன ரொம்ப சண்டை போட்டதில்ல. உழைச்சு வாழ் ஜனங்க நம்ம கட்சி இவன் மனச சந்தோஷப்படுத்த அப்ப நீ செஞ்சாலும் ரைட்டு மச்சி. ஆடுகிற ஆட்டத்துக்கு கூடுகிற கூட்டத்துக்கு கையெழுத்து இப்போ நானும் கும்பிடுறேன். உங்க வீட்டுக்கு என்ன புள்ள என்ன போல யாரும் எப்பவும் வேணும் கேட்டுறேன். நீ பற்று ஆனா சவுண்ட் கொஞ்சம் கம்மியா கேக்குது. யாராண்ட ஐயோ யாராண்ட ஐயோ. நீ பற்று வைத்த நெருப்பொன்று பற்றிய நீ விதைத்த வினையெல்லாம் காத்திருக்கும். Peace, bro. ஓகே, நம்ம பாட்டு செஷன் இதோட எண்ட் பண்ணிப்போம். டைம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம். ஆனா வெறும் லாஸ்ட் 10 அந்த நிமிஷம். பைரவா மட்டும். டேய் கொஞ்ச நேரம் அப்புறம் ஒரு பாட்டை போடுவோம்டா. போடலாம். என்ன பேசிட்டு என்ன பர்த்டே வரப்போகுது. 10 நிமிஷம் தானே இருக்கு. அதெல்லாம் பேசுவோம். ஓகே சரி, இப்போ எப்படி நம்மள இப்போ வந்து இப்படி டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க? நம்ம விஷ் பண்ணுவோமா இல்ல யூடியூப்ல போய் பார்ப்போமா? ஏன் இல்ல பாத்துக்கிட்டே விஷ் தளபதி பண்ணுவோம். அக்கவுண்ட்ல போடுவார்ல கமெண்ட்ல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல கமெண்ட்ல விஷ் பண்ணிட்டு பார்த்துட்டு நம்ம இங்க அப்புறம் வாய்ஸ்ல இங்க ஸ்பேஸ்ல விஷ் பண்ணலாம். ஆமா. ஓகேவா? வரட்டும். சரி 10 நிமிஷம் எல்லாரும் என்ன தோணுது? இல்ல சரி எல்லாரும் கண்டிப்பா விஷ் பண்ணணும். கரெக்டா 12 o'clockனு ஆர்வமா இருப்பீங்க. அதனால நான் ரொம்ப ஏர்லியாவே நான் இப்போ கொஞ்சம் சொல்லிக்கிறேன். எனக்கு பெருசா எவ்வளவோ பேசியாச்சு, எவ்வளவோ வாழ்த்தியாச்சு, எல்லாமே பேசியாச்சு. பட் கடைசியா ஒன்னு சிம்பிளா சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் எக்ஸிஸ்டிங் தான். அவ்வளவுதான். அதை விட பெருசா எனக்கு சொல்ல தெரியல. நீங்க இருந்தது, நீங்க இருக்கிறது, நாளைக்கு இருக்க போறது எல்லாமே வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அதுவே எனக்கு ஒரு பெரிய பிளஸிங்.
ஸோ கண்டிப்பாண்ணா உங்களோட எல்லா ஆசைகள், எல்லா எண்ணமும், நல்ல எண்ணங்களும் கண்டிப்பா நிறைவேறும். இங்க இருக்க ஒவ்வொருத்தர், இங்க இல்லாத கோடான கோடி பேர் எல்லாருமே கண்டிப்பா என்னைக்குமே எல்லாத்துலயும் உங்க கூடயே இருக்கும். அது மட்டும் நான் உறுதியா சொல்லிக்கிறேன். இன்னொரு பாயிண்ட், நம்ம பையன் சோயல் இருக்கான்ல, ஒரே சோயல் இருக்கான்ல, எல்லார்ட்டையும் சொல்லிடுறேன். கீழே 600 பேர் இருக்காங்க, 700 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி சோயல்னு நம்ம ஃப்ரெண்டு, அவர் வந்து 24 hours ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு. இன்னும் ஒரு லைக் அரௌண்ட் 12:30 ஸ்டார்ட் பண்ணுவாரு. நாளைக்கு 12:30, ஐ மீன் நாளைக்கு மிட் நைட் 12:30 வரைக்கும் அந்த ஸ்பேஸ் ரன் ஆகும். ஸோ லைக் உங்களுக்கு எந்த நேரம் வேணாலும் அந்த ஸ்பேஸ்க்குள்ள போகலாம், ஸ்பேஸ்ல பேசலாம். அதே மாதிரி நாங்களும் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அவ்வளோ கண்டிப்பா. இதுல ஒண்ணே ஒண்ணு எனக்குலாம் என்னன்னா, இவர் ஜெயிச்சாருன்னா நானே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இவர் தோத்தாலும் வந்து நான் என்ன வந்து என் வாழ்க்கையை பறி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் எல்லாம் வருது எனக்கு. தெரிஞ்சதுனாலதான் அந்த ஃபீல் அடிக்கடி நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனா இல்ல, ஜெயிச்சாலும் தோத்தாலும் இருக்கணும்னு தோணுதுல்ல. அதுதான் சொல்ல வார்த்தை இல்ல. எதுக்கு எமோஷனா கொண்டு போய் 8 நிமிஷம் அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. நான் இப்பயே சொல்லிடுறேன். ஹரீஷ் நான் சொன்னதேதான். ஹாப்பி பர்த்டேனா தேங்க்ஸ் ஃபார் எக்ஸிஸ்டிங். வேற எதுவுமே இல்லை. இதை நான் ட்வீட்லயும் போட்டேன். நான் இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இதான் அட்மோஸ்ட் வேர்டு, வேற எதுவுமே இல்லையே. ஆமா. Hi Harish bro, how are you? Hello. Good bro, nice, thanks. How are you? Fine bro. நான் பேசலாம், அதிகமா பேசுனது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம். அப்படியே தளபதி பர்த்டே, ஸ்பெஷல் பர்த்டே வேற, அது அப்படியே ஜஸ்ட் விஷ் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். உங்களை மட்டும் தான் எனக்கு இந்த பேசல தெரியும். நான் பேசல அதிகம், நான் பேசுனதில்லை, நீங்க பாத்துருக்கீங்க. பரவாயில்ல ப்ரோ, எல்லாருமே பசங்க தான் எல்லாரும். ஓகே ப்ரோ. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒன் டே அப்படியே செலிப்ரேஷன் பண்ணிட்டு டுமாரோ இருந்து அப்படியே பாலிடிக்ஸ், அந்த மாதிரி நமக்கு பாலிடிக்ஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ரெகுலரா நடக்கிற அந்த பிரச்சனைகள் அதெல்லாம் பத்தி ரெகுலரா நீங்கள் பேசலாம். அந்த மாதிரி ரெகுலரா நடக்கிற பிரச்சனைகளை பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணி அப்படி பேசுவோம். கண்டிப்பா அடிக்கடி நாங்க ரெகுலரா எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருப்போம் ப்ரோ. ஆரம்பிச்சா சில விமர்சனங்கள் நிறைய வரும். விமர்சனங்கள் நிறைய இருக்கு. விஷ் பண்ணிக்கோங்க ப்ரோ, விஷ் ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. விஷ் ரெஜிஸ்டர் பண்றேன். ஓகே வேற நீங்க சுரேந்தர் ப்ரோ பேசுங்க. விஜய் முடிச்சிருங்க. விஜய் ப்ரோ. இல்ல, நான் தொல்லாத மனம் சொல்லும் படத்துல இருந்து நான் ஒரு விஜய் ஃபேன், வெறித்தனமான ஃபேன் தான். 26 வருஷமா அவருடைய மிகப்பெரிய ஃபேன். அவரு சினிமா துறையில இவ்வளவு பெரிய சக்சஸ் அடைஞ்சதுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதே போல தமிழ்நாட்டுக்கு வருங்கால முதலமைச்சர் ஆகணுங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய கனவு. அதற்கு இத என்ன சொல்றேன்னு தெரியல. இனிய பிறந்த நாள் புரியுது. புரிஞ்சுக்க முடியுது ப்ரோ. கண்டிப்பா சுரேந்தர் ப்ரோ பேசுங்க. இல்ல, அண்ணாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இத்தனை வருஷமா மக்களை வந்து அவர் படங்கள் மூலியமா மகிழ்விச்சாரு. ஸோ அவருக்கு வந்து அவரோட வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் அவருக்கு இருக்கணும். அதே மாதிரி அவர் இத்தனை நாள் பேஷனேட்டா விரும்பி தொழில் அதை விட்டுட்டு இன்னும் ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு மக்களுக்காக இருக்காரு. ஸோ அவரோட எண்ணமும் ஆசையும் நிறைவேறணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஆதி ப்ரோ, எலிவேஷன் டைம். சோலர் ராதாரவி, உங்க ராதாரவி மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கேஜிஎஃப் ராதார். இந்த இது இன்னொரு டாப் இருக்கு, அவனும் மட்டும் பண்ணிருப்பான் வந்து அண்ணா எலிவேஷன் அப்படின்னா, டேய் என்னடா நான் நார்மலா தான் அந்த ட்வீட்டை போட்டேன், உண்மையிலேயே அந்த தான் நம்பர் 1 இப்போ அதான் சொன்னேன். அது ஃபேக்டர், அது எலிவேஷன் கிடையாதுடா அப்படின்னு. அவன் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அது எலிவேஷன் எங்களை பொறுத்த மட்டும் 4 எலிவேஷனை போட்டுட்டு போங்க அப்படின்னு வந்து இதே மாதிரி தான். ஆக்சுவலா தான் எனக்கு இந்த ரிலீஸ் டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி ஜென்ரலா இந்த ஃபேன் பாய் இதுல இருந்தா கொஞ்சம் வெளியே வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு தோணும். எஸ்பெஷலி சினிமாக்குள்ள வந்ததுக்கப்புறம் அந்த ஜென்ரலா அந்த இதெல்லாம் அப்படி இருந்துச்சு. ஆனா இந்த படம் ரிலீஸ்க்கு ஒரு மாசம், இந்த படம் ரிலீஸ் மாசம் வரும்போது, அப்புறம் அந்த பர்த்டே வரும்போது, அப்பெல்லாம் கொஞ்சம் வந்து இந்த பட்டறையில வாழை கொடுத்து இதை கொஞ்சம் தீட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா போயிருது. பட் அதான் எனக்கு வந்து ஆக்சுவலா எனக்கு நேத்திக்கு வரைக்குமே கூட பெருசா இந்த செலிப்ரேஷன் மூட்லாம் பெருசா இல்லை. எனக்கு வந்து தெரியல, எனக்கு இப்போ இந்த ஒரு 6-7 மாசமா வந்து அந்த லாஸ்ட் அந்த அறிக்கை விட்டதுக்கு அப்புறமே எனக்கு ஒரு மாதிரி ஏதாவது அப்டேட்டை பார்த்தாலே ஒரு மாதிரி என்ன சொல்றது சோகமா தான் இருக்கு. நான் இதை சும்மா இதுக்காக சொல்றாரு கிடையாது எனக்கு தெரியும். அது இதை பார்த்தா ஒரு மாதிரி என்னடா இது எதுக்கு இப்போ எமோஷனல் சம்பந்தமே இல்லாம அப்படின்ற மாதிரி ஆகுது. அதனால அப்படிதான் இருந்துச்சு. நேத்திக்குலேருந்து தான் அப்படியே பரப்பரன்னு அந்த இவங்க அந்த 4 காலை 12 மணிக்கு வருதுனாங்கல்ல, அதுல என்ன ஒரு மாதிரி இன்னைக்கு பாக்குற இடத்துல பேசும்போதெல்லாம் அங்கெல்லாம் வந்து பேசி பேசி ஆல்மோஸ்ட் தெரியும் இது என்னன்னு தெரியும், எல்லாமே ப்ராஜெக்ட் தெரியும். ஆனாலும் கூட அந்த ஒரு இது இருக்கலாம், செலிப்ரேஷன் மோட் இருக்குல்ல, அதுக்கு இப்பதான் வந்து நேத்துல என்ன ஒரு மாதிரி அது கபகப்பன்னு பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலா சமஜாலியா இருக்கு. இப்ப இந்த எடிட்ஸ்ல இருக்கிற டைம்ல இல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது சமஜாலியா இருக்கு. திருப்பி இந்த ஜாலியாவும் இருக்கு, எமோஷனலாவும் இருக்கு. ஆனா வருஷம் நம்ம போடுவோம்ல இதுன்னு பர்த்டே அது இதெல்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் இல்லாம இந்த வாட்டி தான் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இப்ப நம்ம சந்தோஷமா இருக்கோமா இல்ல சோகமா இருக்கோமா அப்படின்னு நமக்கே தெரியலையே பண்ற மாதிரி. அதான் ஒரு மாதிரி எதை எப்படி என்ன பண்றதுன்னு ஒரு மாதிரி டிஃபரெண்டா ஓகே 3 மினிட்ஸ் இப்போ 3 மினிட்ஸ்ல சந்தோஷமாயிடலாம்.
தளபதி ஷாம் குமரன் இங்க அந்த இது வந்தோம் லிங்க் வந்தோம் ஷேர் பண்ணிடுங்க ஸ்பேஸ் மேல. நம்ம அப்படியே அதை போய் எல்லாரும் ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்படியே ப்ரோ நீங்க ஓஜி எலிவேஷன் மிஸ் பண்ணிட்டீங்க. சையத் ப்ரோ இருக்கீங்களா? ஓ இருக்காரு, பேசுங்க. அவர்தான் ஓஜி எலிவேஷன். எவ்வளவு பேசியிருப்போம், எவ்வளவு இது பண்ணிருப்போம். நார்மலா ஜெனரலா நம்ம ஸ்பேஸ் போட போதெல்லாம் நிறைய பேசியிருப்போம். நம்ம இதை பத்தி திங்க் பண்ணாத நேரத்துல நிறைய வரும். ஆனா இந்த மாதிரி நேரத்துல நீங்க கேட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு பெருசா வார்த்தைகள் வராது, எமோஷன்ஸ் தான் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா பொதுவாகவே இங்க எல்லாரும் ஏன் கொஞ்சம் எமோஷனல் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொமெண்ட் என்ஜாயபிள் மொமெண்ட் தான், இந்த மொமெண்ட் ஜாலியான மொமெண்ட், அதுல சந்தேகம் கிடையாது. அடுத்த வருஷம் நேரம் இது ஒரு லாஸ்ட் மூவியோட அப்டேட், இந்த மாதிரியான ஒரு பரபரப்பு, இந்த டென்ஷன்ஸ், இந்த அப்டேட்காக வெயிட் பண்றது, ப்ரொடக்ஷன்ஸ் ட்ராக் பண்றது, இதெல்லாம் இனிமே நம்மளுக்கு கடைசியோ அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால மட்டும் தான். கொஞ்சம் அதை விட்டுட்டு இந்த ஒரு 2 நாள் 3 நாள் வந்து இந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணுவோம், தலைவரை செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு இது. அவருக்கு வாழ்த்துக்கள்லாம் எவ்வளவோ நம்ம எழுதியிருப்போம், டைப் பண்ணியிருப்போம், நிறைய இது பண்ணுவோம், எழுதும்போது வரும், இந்த மாதிரி பேசும்போது வராது. என்ன ஜெனரலா வந்து சொல்ல முடியும், ஒரு 30 வருஷமா வந்து நான் வந்து அவருக்கு ஃபேனா இருக்கிறேன். ஏன்னா 1996 எனக்கு ரொம்ப விவரம் தெரியுது, முன்னாடியில இருந்தே விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அப்படி பார்க்கும்போது என் உயிர் தலைவனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த மெர்சல்ல சிட்டுக்குருவி சொல்றதுதான், நாங்க நல்லா இருந்தா எங்க குடும்பம் நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருந்தா தமிழ்நாடே நல்லா இருக்கும். நல்லா இருக்க தலைவா, உங்க வாழ்த்த வயதில்லை, போற்றி வணங்குகிறோம். அவ்வளவுதான்.